அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நம்முடைய தியானத்துக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வாக்கியம் இதை சற்று உன்னிப்பாக நீங்கள் கவனித்து பார்க்கும்படியாக நாங்கள் உங்களை பணிவுடன் கேட்கின்றேன். ஏனென்று சொன்னால், அமாவாசை ஜெபம் என்று சொல்லி அநேகர் இடத்தில் நடைபெற்று கொண்டிருப்பதை நீங்களும் நானும் அறிவோம். அமாவாசை ஜெபம் என்பது வேதத்தில் எந்த இடத்தில் இருப்பதுன்னு சரியாக யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் அமாவாசை என்பது உலகத்தில் உள்ள ஒரு ஐதீகமான ஒரு நாள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், அமாவாசை ஜெபம் வேதத்தில் எந்த இடத்திலையும் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் ஆராய்ந்து அறிந்து ஆவியானவர் மூலமாக உங்களுக்கு நான் பகிர்ந்து கொடுக்கிற அந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இதை பார்க்கும்போது மேலே தள்ளிவிடாதீர்கள், தயவுசெய்து வந்து கவனிங்கள். ஏனென்றால் லேவியாகமம் 19:31 இப்படி சொல்லப்படுகிறது. 31 என்ன சொல்லப்படுகிறதுனால், அஞ்ஞானம் பார்க்கிறவர்களையும் நாடி குறி சொல்லுகிறவர்களையும் தேடாதிருங்கள், அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, தேவனுடைய வார்த்தை இங்கே அஞ்ஞானம் பார்க்கிறவர்கள் குறி சொல்லுகிறவர்களை நம்ப வேண்டாம். அதுக்கு அவர் சொல்லுகிற வார்த்தை நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதுதான் அவருடைய வார்த்தை. அடுத்ததாக, இந்த அஞ்ஞானம் பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை எப்படிப்பட்டதாக காணப்படுது என்று சொன்னால், இந்த லேவியாகமம் 20:6-7 வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். அஞ்ஞானம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களையும் பின்தொடர்ந்து சோரம் போக எந்த ஆத்துமா அவர்களை நாடுகிறானோ அந்த ஆத்துமாவுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அவனை தினத்தின் இராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ண வேண்டும் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது பழைய ஏற்பாட்டிலே. ஆனால் இந்த பழைய ஏற்பாட்டின் காலங்களிலே நாம் பார்க்கும்போது என்ன சொல்லப்படுகிறதுனா, அந்த ஆதலால் 7 வசனம், ஆதலால் நீங்கள் உங்கள் பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தமாயிருங்கள், நான் உன் தேவனாகிய கர்த்தர். ஆகையால் நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் என்று தேவன் நமக்கு அடிப்படையின் வார்த்தைகளை நமக்கு சொல்லித் தருகிறார். ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது அது ஒரு அமாவாசை நாட்கள், அதை நாங்கள் ஜெபிக்கிறோம், அது பிசாசு பில்லி சூனியம் கட்டுகள் அறுப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக 20:26 வசிக்கும்போது சொல்கிறாரு, கர்த்தராகிய நான் பரிசுத்தராக இருக்கிறபடியினால் நீங்கள் எனக்கேற்ற என்னுடையவராக இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன். அஞ்ஞானம் பார்க்கரும் குறி சொல்லுகிறவருமாயிருக்கிற புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கொலை செய்யப்பட வேண்டும், அவர்கள் கல்லெறியவார்கள், அவர்கள் இரத்தப்பழி அவர்கள் மேல் இருக்க கடவுது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, இந்த அமாவாசை என்பது தாவீதின் காலத்திலே இருந்ததாக வரலாறு சொல்லப்பட்டது. இந்த சாமுவேல் 20ஆம் அதிகாரத்தில் நாம் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், அந்த சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அங்கே தாவீது சவுல் தாவீதை நோக்கி கூப்பிடும் பொழுது அது ஒரு ஆயத்த பண்ணப்பட்ட ஒரு விருந்து நாள் என்று அவர்களுக்குள்ளே அங்கே பேசப்படுகிறது. அந்த 5ஆம் வசனத்தில் நம்ம வாசிப்போங்கன்னா, தாவீது யோனாதானை நோக்கி, இதோ நாளைக்கு அமாவாசை, நான் ராஜாவோடு கூட பந்திருக்க சாப்பிட வேண்டியதாக இருக்கிறது, ஆனாலும் நான் 3ஆம் நாள் சாயங்காலம் மட்டும் வெளியிலே ஒளிந்திருக்கும்படி எனக்கு உத்தரவு கொடும் என்று கேட்கிறான்.
அப்போ அங்கே விருந்துக்கு அழைக்கப்படும் அமாவாசை நாளுக்கென்று விருந்துக்கென்று அழைக்கப்படுகிறது. தாவீது யோனாதனை நோக்கி, நான் நாளைக்கு அமாவாசை ராஜாவை கூட பந்திருக்க சாப்பிட வேண்டியதாக இருக்கிறது, சாயங்காலம் மட்டும் வெளியிலே ஒளிந்திருக்கும்படி எனக்கு உத்தரவு கொடு என்று கேட்கிறான். ஏன் இந்த அமாவாசைக்கு அவர்கள் விருந்து அழைக்கின்றார்கள் என்று சொன்னால், தாவீதை கொலை செய்யும்படியான ஒரு நாட்களை நியமித்து கொண்டார் சவுல். 18ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும்போது அதை இப்படிதான் சொல்லப்படுகிறது. பின்பு யோனாதான் தாவீதை பார்த்து, நாளைக்கு அமாவாசை, நீ உட்கார வேண்டிய இடம் காலியாக இருப்பதினாலே உம்மை குறித்து விசாரிக்கப்படும் என்று சொல்லுகிறான். நீ நாளைக்கு வரலன்னாக்க எங்கள் அப்பா என்னை விசாரிப்பார், ஏன் வரல அப்படின்னு சொல்கிறார். அடுத்த வார்த்தை என்ன சொல்லப்படுகிறதுனா, யோனாதானுடைய 19 வாசிக்கும்போது, காரியப்படி நடக்கும்போது 3 நாளிலே நீ ஒளிந்திருக்கும் இடத்துக்கு தீவிரித்து வந்து ஏசல் என்னும் கல்லண்டையில் உட்கார்ந்திரு என்று சொல்லப்படுகிறது. அப்போ நீ 3 நாளைக்கு பின் எங்கே இருக்க வேண்டும் என்று அவன் யோனாதான் கட்டளை கொடுக்கின்றான். ஆனால் அன்புக்குரியவர்களே, இங்கே 24 அப்படியா தாவீது வெளியிலே ஒளிந்து கொண்டிருக்கும்போது அமாவாசையான போது ராஜா போஜனம் பண்ண உட்கார்ந்தான். ராஜா சுவரண்டையிலிருந்து தன் இடத்துக்கு எப்போது போல உட்கார்ந்து போது யோனாதான் எழுந்திருந்தான். அபரோனா சவுலை பக்கத்தில் உட்கார்ந்து தாவீது இருக்கும் இடத்தில் காலியாக இருந்தது. ஆனாலும் அவன் இருக்கும், அவன் தீட்டுப்பட்டிருந்தான் இருக்க வேண்டும். ஒன்றும் இன்று அன்றியும் தினம் சவுல் ஒன்றும் செய்யவில்லை. அமாவாசை மறுநாளிலே தாவீது இருக்கும் இடத்துக்கு காலியாக இருந்தது. அப்பொழுது சவுல் ஈசாவின் மகனை நேற்றும் இன்றும் போஜனத்துக்கு வரான்னு போனது என்னவென்று குமாரனை யோனாதானை கேட்டான். அன்புக்குரியவர்களே, 3 நாள் நான் வைத்திருந்த இந்த இதுக்கு வரவில்லை என்று அவர் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது, இந்த அமாவாசை என்பது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். இதை தான் உங்களுக்கு நான் விளக்கி கூறுகிறேன். ஏனென்று சொன்னால், இங்கே இன்னொரு இடத்திலே நாம் கவனிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், அங்கே 2 ராஜாக்கள் 4:23 வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்பொழுது அவன், இது அமாவாசையும் அல்ல, ஓய்வு நாளும் அல்ல, நீ இன்றைக்கு அவனிடத்துக்கு போக வேண்டியது என்ன என்று கேட்டு சொன்னான். அதற்கு அவள், எல்லாம் சரிதான், நான் போக வேண்டியதாக இருக்கென்று சொல்ல அனுப்புகிறான். ஏன் என்று சொன்னால், இந்த 2 ராஜாக்களிலே வாசிக்கும் பொழுது இந்த எலிசாவுடைய நாட்களில் பார்க்கும் பொழுது, இது அங்கே பார்க்கும் பொழுது எலிசாவுடைய நாட்களிலே இது நடைபெறுகிறது. அந்த வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரன் மதிப்பளிக்கப்பட்டு அங்கே எலிசாவை வரவழைத்து ஒரு ரூம் ஒன்று கொடுக்கப்பட்டு, ஒரு மேலறையை கொடுக்கப்பட்டு, அது மேசை நாற்காலிகள் வைத்து அங்கே விளக்குகள் வைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அங்கே தங்கினார். அப்போது அந்த சகோதரிக்கு ஒரு சூழ்நிலை உருவானது. நான் குழந்தை என்று கேட்கவில்லையே, நீ இந்த மகனை என்னை கொடுத்து இப்பொழுது தலை நோகுதென்று ஒரு மரணத்துக்குள்ளாக இருக்கிறான் என்று சொல்லி அந்த இடத்திலே அங்கே வாக்குவாதம் ஏற்படுகிறதை நாம் பார்க்கலாம். அப்பொழுது தன் புருஷனிடத்திலே சொல்லிவிட்டு, ஒரு வேலைக்காரனை எனக்கு அனுப்பு, நான் போகிறேன் என்று. அப்போ அவர் கேட்குறாரு அந்த இடத்துல, இப்பொழுது அவன் இருக்க அமாவாசையும் அல்ல, ஓய்வு நாளும் அல்ல,
நீ இருக்கும் இடத்துக்கு போக வேண்டியது என்ன என்று கேட்கும்போது, நான் போய் தான் ஆக வேண்டும். கழுதையின் சேவலை வைத்து ஏறி தன் வேலைக்காரனை நோக்கி, இதை ஓட்டிக்கொண்டு போ, நான் உனக்கு சொன்ன ஊழியராக இருக்கிற சொன்னால் ஒழிய வேறொரு வழியும் இங்கு ஒட்டகத்தை நிறுத்தும் என்று சொல்லி புறப்பட்டு போகிறான். அங்கே போய் அவரிடத்திலே கேட்கிறான். அவர்களுக்கு ஒரு தர்க்கம் வருகிறது. இங்கே மனிதன் தான் கேட்கிறான், அமாவாசை நாளுக்கு நீயா, ஓய்வு நாளும் இல்லை, அமாவாசை நாள் நீயா அந்த தீர்க்கதரிசியை பார்க்க போகிற அப்படின்னு. ஆனால் அங்கே நடைபெற்றது பிள்ளையோ தன் விடுவிக்கும்படியாக ஜீவனை இழந்து போகிற ஒரு மரணத்துக்குள்ளாகிற அந்த மரணத்தை காணும்படியாக அங்கே எந்த நாள் என்று அவர் பார்க்கவில்லை, புறப்பட்டு செல்கிறார். இது அமாவாசை நாள் என்று அவருடைய கணவர் கேட்கிறார், ஓய்வு நாள் என்று கேட்கின்றார். அடுத்ததாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட 1 நாளாகமம் 23 வசனம். 1 நாளாகமத்திலே 23 வசனத்திலே நாம் பார்ப்போம். 1 நாளாகமம் 23 அதிகாரம் 30 வசனம். நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் கர்த்தரை போற்றி துதித்து ஓய்வு நாள்களையும் அமாவாசையிலும் பண்டிகையிலும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தப்படுகிற வேலையாகும் என்று சொல்லப்படுகிறது. இது தேவன் கொடுத்த அந்த வார்த்தை அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆணுடைய குமாரர்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே வழிபாடாய் நின்று பிரகாரங்களை, அறைகளை, சகல பரிசுத்த மூட்டைகளையும் சுத்திகரிப்பையும் தேவனுடைய ஆலயத்தின் ஆராதனைக்கு வேலையாக விசாரிக்கப்படும். ஆனால் சமுத்துபங்களையும் போஜன பலிகளையும் மெல்லிய மாவின் புளிப்பில்லாத அதிர்சங்களையும் சட்டியிலே செய்கிறதையும் சுடுகிறதையும் திட்டமாய் சகலையும் நிறைவேற்றி அன்றைய தினம் விசாரிப்பது உண்டு. ஆனால் நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் இது செய்ய வேண்டும். ஓய்வு நாளும் அமாவாசை நாளும் பண்டிகை நாளும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தப்படுகிற வேலையாக இருந்தது. அங்கேயும் வேதம் சுட்டி காட்டவில்லை. அன்புக்குரியவர்களே, வேதம் இது சுட்டி காட்டவில்லை, நீங்கள் அமாவாசைக்கு தான் இதை பலியிட வேண்டும் என்று. இது மனிதனாய் ஏற்படுத்துகின்றான். நல்லா கவனித்து பாருங்கள். காலையிலும் மாலையிலும் கர்த்தரை போற்றி துதித்த ஓய்வு நாளிலும் அமாவாசை நாள் பண்டிகையிலும் ஒரு பண்டிகை நாளாக அதை அனுசரித்தார்கள் அங்கே இஸ்ரவேல் மக்கள். அந்த இஸ்ரவேல் மக்கள் கொண்டாடின பண்டிகை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளும் செலுத்தப்படுகிற சகல வேலைகளிலும் செய்து கொண்டிருந்தார்கள். எந்த இடத்துலையும் கர்த்தர் இது அமாவாசைக்கு இது நீங்கள் செய்யுங்க என்று ஆண்டவர் எங்கேயும் சொல்லவில்லை. ஏன் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகவில்லை. ஏனென்றால் ஏசாயா 47 அதிகாரம் தீர்க்கதரிசியுடைய வாயில் வரும் வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டும். இந்த 47:13 நாம் வாசிப்போம் என்று சொன்னால் கர்த்தர் தெளிவாக நம்மிடத்திலே பேசுகிறார் என்றால் 47:13 உன் திரளான யோசனையினாலும் நீ இளைத்து போனாய். இப்போதும் ஜோசியரும் நட்சத்திரம் பார்க்கிறவர்களும் அமாவாசை கணிக்கிறவர்களும் எழும்பி உனக்கு நேடுரைகளுக்கு உன்னை விலகி ரட்சிக்கட்டும். நீ அமாவாசை நாள் மித்த நாள் நீ எங்கன்னு பார்த்துக்கோ, அங்கே போய் பாரு, உனக்கு ரட்சிப்பு கிடைக்குமான்னு சொல்லி கேட்குறார் கர்த்தராகிய தேவன். ஏன் என்று சொன்னால் உன் திரளான யோசனையினாலே இளைத்து போனாய். இப்பொழுதும் ஜோசியரும் நட்சத்திரம் பார்க்கிறவர்களும் அமாவாசை கணிக்கிறவர்களும் எழும்பி உனக்கு நேரிடவைகளுக்கு உன்னை விலகி ரட்சிக்கட்டும் கேட்குறார். இதில் ரட்சிக்கட்டுமே, ரட்சிப்பு வருமா?
இல்லை, அவங்களால உனக்கு ரட்சிக்க முடியாது. நானே தேவன், நானே கர்த்தர், நானே எல்லாத்துக்கும் உரியவர். இங்கே மனிதர்கள் செயல்படுகிற திறமை உள்ளவர்களாக இங்கே காணப்படுகிறாள். ஏனென்றால் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். அமாவாசை என்பது தேவனுக்கு பிரியம். அப்போ தீர்க்கதரிசி சொல்லிருக்கணும்ல, இது அமாவாசை நாள். அப்போ இதோ சொல்கிறாரு, திரளான யோசனையினால் இதோ அவர்களை தாளடிகளை போல இருப்பார்கள், நெருப்பு அவர்களை சுட்டரிக்கும், அவர்கள் தங்கள் பிராணை அக்கினிக்கு ஜோலைக்கு விடுவிப்பதில்லை. இது குளிர்காயும் தழும்பும் அல்ல, எதிரே உட்கார்ந்திருக்கும் அடுப்பும் அல்ல. நீ அக்கினி கடலிலே போடப்படுவாய். இது ஒன்று அடுப்பு இல்லை, இது கல் இல்லை, இது எரிகிற நெருப்பு இல்லை. நீ பார்க்கும்பொழுது நீ சீரழிந்து விடுவாய். அதுதான் மேலே சொல்லுகிறது 8ஆம் வசனத்தில், இந்த ஏசாயா 48, இப்பொழுதும் சுகஜீவியே, விசாரமில்லாமல் வாழ்கிறவளே, நான் தான், என்னைத் தவிர வேறொரும் இல்லை, நான் விதவையாவதும் இல்லை, தான் சந்தான தேசத்தை அறிவதில்லை என்று உன் இருதயத்திலே சொல்லுகிறவளே, நான் சொல்லுகிறதை கேள். சாந்தானம் சேதமும் விதயம் ஆகிய இவ்விரண்டும் உனக்கு சடுதியாய் ஒரே நாளில் வரும். உன் திரளான சூனியத்தின் நிமித்தம் உன்னை வெகுவாய் சாபம் பண்ணி, வித்தைகளின் நிமித்தம் அவைகள் பூரணமாய் உன்மேல் வரும். உன் துன்மார்க்கத்திலே நீ திட நம்பிக்கையாயிருந்தும் என்னை பார்க்கிறவர்கள் ஒருவனும் இல்லை என்றால், உன் ஞானம் உன் அறிவு உன்னை கெடுத்து, நான் தான், என்னைத் தவிர வேறொன்றும் இல்லை என்று உன் இருதயத்தில் எண்ணினாய். அன்புக்குரியவர்களே, பரிசுத்தமுள்ள தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் மனிதனுடைய சூழ்நிலையில் உருவாக்கப்படுகிற அமாவாசை தினம். இது வேதத்தில் ஆராய்ந்து அறிந்து பார்க்கும் பொழுது இது ஒரு நேர்த்தியான நாட்கள் அல்ல. இங்கே சவுலும் அப்படிதான். அஞ்ஞானம் பார்க்கிறவர்களை போய் ஒரு குறி சொல்லுகிற பெண்ணிடத்தில் போய் அவர் சாமுவேலை எழுப்ப வேண்டும், அவரோடு பேச வேண்டும். தேவன் என்னோடு தரிசனத்தில் பேசவில்லை, அவர் என்னோடு தோன்றவில்லை, அவர் என்னிடத்தில் பேசவில்லை என்று சொல்லி ஒரு வேஷம் மாறி அங்கே போய் ஆடைகளை மாற்றிக்கொண்டு அந்த சூனியக்காரிடத்தில் உட்காரும்போது அங்கே என்ன வந்தது? சாமுவேல் வந்தாரா? இல்லை, ஒரு பிசாசு எழும்பி சாமுவேலை போல தோற்றம் காணதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அமாவாசை என்ற நாள் தயவுசெய்து நீங்கள் நம்பாதீர்கள். இது வேதத்தில் திட்டமாக எடுத்து உங்களுக்கு வாசித்து ஆவியானவர் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறேன். ஏனென்று சொன்னால், அங்கே சவுல் விழுந்து போகிறதற்கு காரணம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை. அங்கே யுத்தத்துக்கு சென்று கொண்டிருந்தவர் வேறு விதமான வாழ்க்கைக்கு தோற்றமளித்து விட்டார். கர்த்தர் சொன்னதை செய்யவில்லை, இவராய் தனித்தியாய் செயல்பட்டார். கடைசியில் எங்கே போனது? அவருக்குள் ஒரு பெரிய பிசாசு வந்தது. தாவீது சுரமண்டலத்தை வாசிக்கும்போது இந்த பிசாசு ஓடி போனதுன்னு பார்க்கிறோம். அன்புக்குரிய ஆண்டவரை விட்டு விலகிறவர்களுக்கு எது நேர்த்தியாயிருக்கும் புரிந்து கொள்ளுங்கள். அதான் இயேசு சொல்லுகிறான், நான் படைத்ததெல்லாம் நல்லதென்று கண்டு. அங்கே ஆதியாமத்திலே பார்க்கிறோம், 3ஆம் அதிகாரத்திலே, தாம் படைத்தது நல்லதென்று கண்டார், எல்லாம் நல்ல நாட்களாக தான் கண்டார். ஆனால் இன்றைக்கு பணபோகத்திலையும் சுகபோகத்திலையும் வாழ்க்கையிலும் அமாவாசை என்ற ஒரு போர்வையை போத்தி கொண்டு தவறான வழியில் ஜனங்களை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு அற்ப விசுவாசமான வாழ்க்கை இந்த திருச்சபை மக்களுக்கும் சரி, மற்ற விசுவாசிகளுக்கும் நன்றி. நீங்கள் நம்பி போகிறது மீண்டும் மீண்டும் நீங்கள் போய் இங்கே வேதம் சுட்டி காட்டுறது போல. ஆகையால் இந்த 11ஆம் வசனத்தை இந்த நான் ஏசாயா 47:11 வாசிக்கும். ஆகையால் தீங்கு உன்மேல் வரும், அது எங்கிருந்து உதித்ததென்று நீ அறியாவை. விக்கினம் உன்மேல் வரும், அதை நீ வீத்தியாக்க மாட்டாய். நீ அறியாதபடி சடிதியில் உனக்கு
பல்கடிப்பு உண்டாகும் வரும் என்று சொல்லுகிறார். நீ சிறுவயது முதல் பிரயாசப்பட்டு பழகினவரும் உன் ஸ்தானப்பணி வித்தைகளையும் உன் திரளான சூனியத்தினாலும் அனுசரித்து அவைகளால் உனக்கு புரோஜனம் என்ன உண்டு என்று பலன் உண்டு என்று பார் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். இதனால் எந்த பலனும் கிடையாது. தமாசை நாட்கள் என்று போய் சொல்லி இதை செய்கிறேன் அதை செய்கிறேன், கட்டுகள் அவரும் பிசாசுகள் ஓடும் என்று சொல்லி ஏமாற்றி வாழ்க்கையின் பண பரிமாற்றங்களை எடுத்துக்கொள்வதற்கு உங்களை வஞ்சிக்கிற ஆவிகளாக இவர்கள் இருப்பார்கள். உண்மையில் வேதத்தை அறிந்து இயேசு சொல்லுகிறார், வேதத்தை ஆராய்ந்து அறிந்து பாருங்கள், அப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்வீர் என்று. அங்கே பழைய ஏற்பாட்டில் அதுவும் சொல்லுதாம், வேதம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும், வேதத்தை அறியாதவர்கள் ஒன்றும் சொல்ல முடியாது என்பது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தை வேதத்தின் இரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார், தேவனுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த அமாவாசை என்பது ஒரு நாள், எந்த நாளும் கிடையாது என்பதை இந்த வேதத்தின் வழியாக நாங்கள் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். அப்பொழுது இந்த ஏசியா 1:13 நாம் வாசிப்போம் என்றால் சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் சொன்னால் அந்த வார்த்தை, அந்த ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தினுடைய வார்த்தை மிகுந்த நேர்த்தியான வார்த்தைகளாக நாம் காணப்படுகிறோம். ஏனென்று சொன்னால் அது தேவனை பிரசங்கிக்கின்ற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அந்த வார்த்தையிலே நாம் கவனம் கொள்ளும் பொழுது இந்த வார்த்தை 13 நாம் வாசிப்போம். இந்த 1 ஏசாயா தீர்க்கதரிசி 1 அதிகாரம் 13 வசனம் வாசிப்போம். இனி நீ காணிக்கையிலும் கொண்டு வர வேண்டாம், தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாயிருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடு அனுசரிக்கின்ற மாத பிறப்புகளையும் ஓய்வு நாள்களையும் சபை கூடுதலையும் நான் இனி சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகையிலும் என் ஆத்துமா வெறுக்கிறது. இவைகள் எனக்கு வருத்தமாயிருக்கிறது, இவைகள் சுமந்து இளைத்து போனேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதையெல்லாம் கேட்டு ஆண்டவர் சுமந்து போயிட்டார். அதனால தான் சவுல் குறி சொல்கிற திட்டத்திலே சென்று விடுகிறார். இப்படியா இந்த வார்த்தைகளை நாம் கவனிக்கும்போது அன்புக்குரியவர்களே, அமாவாசை ஜெபம் என்று இந்த வேதத்தில் எங்கேயும் இல்லை. இருந்தால் எங்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் நாங்கள் கொடுக்கிற வார்த்தை தேவனுள்ள வார்த்தையாக தான் இருக்கிறது. இது வேறொரு மாற்றமும் கிடையாது. ஏன்னா வாசித்த அந்த பகுதிகளை கவனிக்கலாம் நம்ம. ஏனென்றால் அது அவர்களாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். என்றால் எலியாவின் காலத்திலும் அந்த மனுஷன் சொல்லுவதை அந்த மனுஷி கேட்க போகிற நாட்களை குறித்து சொல்லுகிறார். ஏனென்றால் அமாவாசையில் இது ஓய்வு நாளில் ஏன் போகிறார் என்று, போக வேண்டிய நேரம் நான் போய்தான் ஆக வேண்டும். காலம் நேரத்தை நிரூபித்தவில்லை தேவனிடத்திலே. இது தவறானது. இப்படிப்பட்ட ஆட்கள் இருப்பீர்கள் என்றால் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் யோசித்து வழியினர் மீண்டும் என்ன பண்ண போகிறீங்க? அதே இடத்துக்கு தான் போக போகிறீங்க. நானே கர்த்தர், நானே பரிகார் எல்லாம் என்றார். அவர்கிட்ட விட்டு மறுபடியும் என்ன பண்ணணும்னா, இது மனுஷன் கூடுற கூட்டம். இப்போ ஏசாயா தீர்க்கதரிசனம் 47 வாசிக்கிறோம், அதே தான். 1 ராஜாக்கள் 4:23 வாசிக்கிற அதே தான். லேவியாரம் 19 அதுதான் சொல்லுது, 20 அதான் சொல்லப்படுகிறது. சவுல் அதான் சொல்கிறாரு, ஒரு நல்ல நாட்கள் விருந்துக்கு ஆயத்தப்படுனேன் என்று. அது மனிதனால் செய்யப்படுகிறது, இது தேவனால் உண்டானதல்ல. அன்புக்குரியவர்களே, தயவுசெய்து இதை நல்லா கவனித்து கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தூக்கி மேலே போட்டுறாதீங்க, தள்ளி விட்டுறாதீங்க. யோசித்து ஃபோன் பண்ணுங்கள். வார்த்தைகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பு நிறைந்தவரே, ஆண்டவராகிய இயேசுவே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கர்த்தர் கவனித்து ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளும்படியாக அவருடைய இருதயங்களை சிந்தனைகளை மாற்றும் தகப்பனே. பரிசுத்த ஆவியின் மூலமாக பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உமது நாமத்தின் மகிமை உண்டாவதாக. இதை இல்லை என்பதை நாங்கள் நிரூபித்திருக்கிறோம் என்பது நீயும் நிரூபித்திருக்கிறீர். இயேசுவே உண்மையான தெய்வம், அவரே கர்த்தர், என் எல்லாவர் காரியங்களையும் முடிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எல்லாரும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அவர் சொல்லுகிறார். ஏசாயா 1:14 வாசிக்கும்போது 13:14 நான் சுமந்து இளைத்து போனேன் என்று, எனக்கு அருவருப்பாகின்ற அருவருப்புகளை நாம் செய்யக்கூடாது என்று இவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தை ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம்.